ஏய் மாப்பிள்ள இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க? இங்க வாயா. அம்மா மீன் வாங்கிட்டு வந்து அதான் போய்க்கிருக்கேன். நீ என்ன வந்ததுல இருந்து தலையை தொங்க போட்டு சோகமா இருக்க? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் நான் சோகமா இருக்கேன் தெரியுது. சரி சரி விடு, என்னன்னு சொல்லு. மாப்பிள்ள நம்ம செட்ல எல்லாரும் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடியாது. நான் ஒரு ஆள் தான். நல்லவனா இருக்கிறது தப்பாயா? நீ நல்லவனா இருந்தீனா கடைசி வரைக்கும் பொண்ணே கிடைக்காது. இப்படியே தான் இருப்ப. வந்துட்டு போனானே என் மாப்பிள்ள, பீடி சிகரெட்டு தண்ணி எந்த பழக்கம் கிடையாது. வீட்டுல இருந்து வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. கடைசி வரைக்கும் பொண்ணே அமைய மாட்டேங்குது. இதுக்கு நான் என்னையா செய்ய? இந்த காலத்துல நல்லவனா இருந்தா மசுனா பொண்ணு கிடைக்கும். பீடி சிகரெட்டு தண்ணின்னு எல்லாத்தையும் அடிச்சாதாங்க 4 பேர் பழக்கம் கிடைக்கும். பொண்ணு சீக்கிரமா அமைமியா. அதை விட்டுட்டு இந்த காலத்துல போட்டுட்டு போ. மணி 12 மணி ஆகி போச்சு. போ. மனுஷனாடா நீங்க எல்லாம். நானே ராஜா நானே வந்தது. என்ன நம்ம நண்பன் மாதிரி இருக்கு? உருண்டு பரண்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். என்னடா பஸ்ல வந்துட்டு இருக்க உருண்டு பரண்டு? யாருக்கு யாருடா நண்பன்? 2 புள்ள பெத்தவ மாதிரி இருக்க. உனக்கு நான் நண்பனா? ஒன்னு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்காண்டி இப்படியா? நண்பன் ஃபார்ம் ஆயிடுவான் போல. தண்ணியை போட்டு பார்க்காம போறான். நீ பார்த்து போயா. தண்ணியை போட்டு மேல வந்து விழுறாங்க. நீங்களா எப்பதான் திருந்த போறாங்களோ? தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. சொல்லுண்ணே. தம்பி உங்களுக்கு இந்த ஏரியாவா? ஆமாண்ணே. தம்பி இந்த ஏரியால பீடி சிகரெட் தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தம்பி அவரை? நம்ம ஏரியால அப்படிப்பட்ட பையன் யாரும் இல்லையே. அவன் பேர் என்ன? அவர் பேரு ரஜினி முருகன் சொன்னாங்க தம்பி. ரஜினி முருகனா? அவனுக்கு நீங்க தெரிய? அவரைத்தான் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தேன் தம்பி. அவரை தான் தேடி வந்தீங்களா? அந்த தென்னை மரத்துக்கு முத்தம் கொடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்க தேடி வந்த மாப்பிள்ள ரஜினி முருகன்.